I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. I think she's feeling me. Turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease. Bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she got a bad little waist. And we tearing down this place. Off the liquor that we chase. Got some egos to the face. Baby, I don't need no space. Coming closer for a taste. Hello friends, welcome back to my dream business. இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ரோஜா மார்க் அப்பளம் சொல்லக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம், ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட இது எப்படி போகுது நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அப்பளம் தாங்க மெயின் ஃபோக்கஸே வந்து இது அப்பளம் தான். அப்பளத்தில் வந்து என்னென்ன வெரைட்டி பண்ணுறாங்க, என்னென்ன வெரைட்டியில் வந்து என்னென்ன மாதிரி ரேட்லாம் போயிட்டு இருக்குது, நம்ம எவ்வளோ முதலீடு போட்டு நம்மளால எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டாபிக் தான் இந்த வீடியோ முழுக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ரிலேட்டடான ஆளாக இருந்தால் நீங்கள் வீடியோ பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வேறு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். சரிங்க. ரோஜா மார்க் அப்பளம் இந்த ஃபேக்டரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மதுரையில் தான் இருக்குது. மதுரையிலேருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. டெலிவரி பண்ணுறது எல்லாமே வந்து டெலிவரிலாம் பண்ணுறாங்க. பேமெண்ட் மெத்தடில் வந்து ஜிபே, ஃபோன்பே சொல்லிட்டு ஆன்லைன் பேமெண்ட் நிறையா வச்சிருக்காங்க. உங்களோட வெப்சைட் எல்லாமே இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே அதிலே போட்டிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஜீவநகர்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியா வந்து மீனாம்பிகை நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் இருக்குது. இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரமணா ஸ்ரீ கார்டன் சொல்லிட்டு ஒரு பூங்கா ஒன்று இருக்கும். பூங்காவுக்கு நியர்பை தான் இந்த ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ஃபேக்டரியோட மேப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு குறைந்த முதலீட்டில் வந்து அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் இந்த அப்பள தொழில் தாங்க. இதுவுமே இப்போ வந்து நல்லா வேர்ல்டு வைடாக வந்து நல்லா ரீச் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த அப்பள பிஸ்னஸ் வந்து ரீச் ஆகி போயிட்டு இருக்குது. இங்கே வந்து இந்த கம்பெனியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே முழுக்க வந்து ஹேண்ட்மேடாகவே பண்ணுறாங்க. ஹோம்மேட் ப்ளஸ் வந்து ஹேண்ட்மேட். ஓகேங்களா. ஸோ வீட்டிலே வச்சு அவங்க பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு ப்ளஸ் வந்து ஹேண்ட்மேடாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே மிஷினரி ஐட்டம் கிடையாது. ஆர்கானிக் ஃபுல் வந்து ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணுறாங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம், போயிட்டு டீட்டெயில் எல்லாமே கேட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா. மை ட்ரீம் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் ரோஜா மார்க் அப்பளம், என் பேர் எம்ஏ பிஜு. இது வந்து ஹேண்ட்மேட் பப்பாடு. இது வந்து கம்மியான முதலீட்டில் நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் இருக்குது. வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணுறீங்க? இது வந்து மோர் தென் 40 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். 40 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். 40 இயர்ஸாகவே வந்து இந்த நேம்லாம் பண்ணுறீங்களா? இது நேம் பிராண்ட். இதுதான் உங்கள் பிராண்ட்? எங்கள் பிராண்ட் இது மேரேஜ் கல்யாண அப்பளம், கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுற அப்பளம். ஓகே. இது வந்து கேண்டீனுக்கு யூஸ் பண்ணுறது. எப்படி சார்? கேண்டீன் மீடியமான ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இருக்கையிலே பெரிய சைஸு, ரொம்ப கிராண்டான இதுன்னா 5.5 இன்ச்சுனா இது வந்து ஒரு 6 இன்ச்சு வரைக்கும் இது என்லார்ஜாக வரும். பொருள் காட்சியெல்லாம் கொஞ்சம் அந்த சைஸுக்கு வரும் இது. ஆமாம், நல்லா கிராண்டாக இருக்கும். இது வந்து மிளகு ரவுண்ட் அப்பளம். அது இதில் ஸ்பைசஸ் மிளகு சேர்த்துருப்போம். இது எல்லாமே ஹேண்ட்மேடு தான், எதுவுமே மிஷினில் எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாயப்பளம்னு போகும். இது வந்து பாயப்பளம். அவரை சைஸில் இருக்கிறதுனால இது அவரை அப்பளம்ன்றது. இது வந்து இந்த அவரையிலே வந்து மிளகு அப்பளம். இது வந்து அவரையில் வந்து மிளகு. ஆமாம். இது வந்து மிளகு, ஜீரகம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட் ஆகிருக்கும். இது வந்து ரிங் அப்பளம், மோதிரம் அப்பளம் போகுது. ஸோ மேக்ஸிமம் எல்லா அப்பளத்துலையுமே வந்து நீங்கள் மிளகு, ஜீரகம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே சேர்த்துருக்கீங்க. ஆமாம், ஃப்ளேவர் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுவோம். மக்கள் சாப்பாட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். டேஸ்ட் கிடைக்கும். அதை பொரிக்கும் போது ஸ்மெல் நல்லாயிருக்கும். எல்லாமே உடம்புக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. இது வந்து சோவி அப்பளம். அது சோவி அப்பளம். ஆமாம், சோவி சைப்பில் பண்ணுறோம். அதனால் எல்லாமே உளுந்து மட்டும்தான் இதோட ரா மெட்டீரியல், வேறு எதுவும் மிக்சிங் கிடையாது. தனி உளுந்து மாவு மட்டும்தான். ஓகே சார், இப்போ வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து நான் நடத்தணும்னு ஒரு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எப்படி எடுத்து நடத்தலாம்? அதாவது சார், எனக்கு இப்போ கடலூர்லேருந்து ஒரு கடைக்காரங்க ஃபோன் பண்ணி எனக்கு 3000 ரூபாய்க்கு சரக்கு வேணும் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுங்க, நான் கடையில் உங்கள் ஹேண்ட்மேட் அப்பளம் தான் விற்கணும்னு என்ன ஆசைப்பட்றேன். மிஷின் மேடு இதே ரேட்டு கொடுக்குறாங்க, டேஸ்ட் இல்லைன்றாங்க. ஆனால் நான் வந்து இதே உங்கள் ப்ராடக்ட் நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்றாங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன், அவங்கள்ட்ட 3000 ரூபா வாங்கி அந்த 3000 ரூபாய்க்கு எல்லாத்துலேயும், அதாவது சின்னதில் ரிங்கு, அதேமாரி மோதிரம் அப்பளம், அதேமாதிரி பாயப்பளம், இது எல்லாத்துலேயுமே எனக்கு போட்டு கொடுங்கன்னா 3000 ரூபா எனக்கு ஜிபே மாதிரி அந்த மாதிரி பண்ணி விட்ருவாங்க. இல்லாட்டி ஃபோன்பே, கூகுள் பேலாம் பண்ணும்போது எனக்கு பணம் வந்துச்சுன்னா அன்றைக்கி நைட்டு நான் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ சரக்கு தேவைப்படுதோ அந்த இதை ஒரு பார்சல் கட்டி லாரி ஷெட்டில் எந்தெந்த ஊருக்கு வேணுமோ தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் டே அவங்க டெலிவரி எடுத்துக்கலாம். அடுத்து அவங்க வியாபாரம் பண்ணி அதில் லாபம் ஈட்டுக்கலாம்.
இது வந்து கடைக்காரங்க இல்லாம வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க வீட்ல இருக்கவங்களுக்கும் வாங்கி பண்ணலாம். அப்ப குறைஞ்ச முதலீடு ஒரு 3000 ரூபாய் இருந்தா போதும் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்திருக்கோம். நாங்க வந்து கையில மாவு மிக்ஸ் பண்ணி கையில போடுற வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸா காட்டுறேன். நீங்க பாருங்க, பார்த்துட்டு இது பண்ணுங்க. இது வந்து பெருங்காயம், காஸ்ட்லியான பெருங்காயம். இது வந்து நாங்க மாவுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க போவோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த உப்பு, தண்ணி, பெருங்காயெல்லாம் மிக்ஸ் பண்ண வாட்டர் இது அளந்து அதில் ஊற்றுவாங்க. இது வந்து ப்ரீ மிக்சிங் பண்ணுற ஸ்டேஜ். இது மிக்சிங் ஆன பிறகு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இப்போ அதுலேருந்து எடுத்துட்டாங்க. கடலெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். கடலெண்ணெயை வச்சு அப்படியே உருட்டி ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த மாவை கொண்டு போவோம். அதுலேருந்து எடுத்த மாவை வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ரோலரில் விட்டு சாஃப்ட்னஸ் பண்ணுவோம். அது வந்து வேலை பார்க்குற கையில் பரத்துறதுக்கு சாஃப்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். ஒரு 5-6 தடவை போட்டு எடுக்கும்போது மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாஃப்ட்னஸாக வந்ததை வந்து சின்ன தண்டு மாதிரி போடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது கோன் ஐஸ் மாதிரி அப்படியே வெளியே வரும். இதை வந்து நம்ம வந்து கையில் பரத்துறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த இது பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கை வேலைப்பாடு தான் அதிகமாக இருக்கும். இதுதான் அதோட மிஷினரி ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து கொண்டு வந்த தண்டு இந்த இருக்குது. அங்கேருந்து கொண்டு வந்தது இதை நல்லா பெருசாக ஆக்கிடுவோம். கையில் இது பண்ணி இந்த இங்கே வந்து கத்தியில் வந்து கட் பண்ணுவாங்க. இங்கே கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக ஆக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோலில் சின்ன ரவுண்டாக அரிசி மாவை தொட்டு பண்ணுவாங்க. சின்ன ரவுண்டாக பண்ணதை பார்த்திங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இதை வந்து கையிலே ரவுண்டு கொண்டு வருவாங்க. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த அளவுக்கு வட்டத்துக்கு அவங்க கொண்டு வருவாங்க. பச்சை அப்பளம் இது வந்து ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். இந்த குச்சியை வச்சு இந்த அளவு வந்துச்சுன்னா கரெக்ட் சைஸ் கொண்டு வந்து நிப்பாட்டி எடுத்து வச்சுருவாங்க. அடுத்து வெயிலில் காய போட்டுருவோம். இதுதான் மெயின் ஹேண்ட் ஒர்க் ஜாப். காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அப்பளம் இந்த மாதிரி வரும். ஃபினிஷ்டு அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நல்லா ரவுண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஷேப் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டு நல்லா. இதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன மாதிரி வரும்? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 150 per kg கொடுக்குறோம். 150 per kg. ஆமாம். இதை வந்து அப்புறம் எடுத்துக்கிறோம். இது என்ன வரும் per kg வந்து என்ன வரும்? 35 rupees வரும். அது 35 rupees வரும். ஆமாம். 1/4 கிலோ 35 ரூபா 35 வரும். ஆனால் பட் நீங்கள் எம்ஆர்பியில் வந்து 75 போட்டிருக்கீங்க. ஆமாம், 75 போட்டிருக்கோம். அது அவங்களுக்கு எவ்வளோ விற்கணுமோ அவ்வளோ விற்றுக்கலாம், பிரச்சனை. இப்போ இந்த அப்பளம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு லார்ஜ் சைஸ் அப்பளம். ஓகேங்களா? ரேட்டு வந்து 35 சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து பின்னாடியே பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எம்ஆர்பி பார்க்கும்போது அவங்க வந்து 75 உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அக்கா பிராண்டு உங்க இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபுட் சேஃப்டிலேருந்து சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் தான் பண்ணுறாங்க. முழுக்க வந்து ஆர்கானிக் தான். சரிங்களா? இது வந்து அதோட ஒரு 10 rupees கூட வரும். 16 ரூபா வரும். 16 ரூபா வரும். 30 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 16 ரூபா வருமா? பட் ஆனால் எம்ஆர்பி 30 ரூபா அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 kg எடுக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து 150 சொல்கிறாங்க. ஸோ 150க்கு வந்து ஒரு kg நீங்கள் எடுக்கும்போது வந்து அது 200 250 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்து இது நாங்கள் கம்மியான ரேட்டில் மார்ஜின் கம்மியாக வச்சு நாங்கள் 150 கொடுக்குறோம்ல. ஆனால் இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 300 rupeesக்கு மேலே இருக்கும். அப்படிங்களா? ஆமாம். சென்னையில் பாப்புலர் அந்த மாதிரிலாம் அப்பெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இதே அப்பளத்தை வந்து 300 வரைக்கும் போகுது, சேல் பண்ணலாம். ஸோ கேட்டுங்க, இதே அப்பளம் வந்து 300 வரைக்கும் வெளியில் சேல்ஸ் பண்ணுறாங்களாம். பட் ஆனால் அவங்க நம்ம ரோஜா மார்க் அப்பளத்தில் வந்து 150 ரேஞ்சிலே கொடுக்குறாங்க. அந்த 300 அப்பளம் எப்படி குவாலிட்டி இருக்குமோ அதை விட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இந்த அப்பளம் இருக்கும். சரிங்களா? வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருக்கிறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரோஜா மார்க் அப்பளம் கம்பெனியோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், சாரோட எல்லாமே டீட்டெயில் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், உங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க எங்களுக்கு ப்ராடக்ட் வேணும், பட் ஆனால் எங்களுக்கு தனி நேம் இருக்குது, பிராண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்? அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஜிபேயில் அமௌண்ட்டு எவ்வளோ சரக்கு வேணும் ஆர்டர் கொடுத்து அமௌண்ட்டு போட்டுட்டாங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் பார்சல் பேக் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி நைட்டே போட்டு அடுத்த நாளே எல்லாரும் காப்பி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க அங்கேருந்து ரிசீவ் பண்ணி அவங்க பிராண்டனே நீங்கள் அடிச்சு கொடுத்துருவீங்களா? ஆமாம். அப்படி இப்போ ரோஜா மார்க்னு இருக்குது. ஆமாம்.
அப்ப அவங்க பிராண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்க பண்ணி கொடுப்போம் எங்க ப்ராடக்ட்டை பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுப்பீங்க அதுக்கு வந்து தனி சார்ஜா இல்ல எப்படி இல்ல அவங்க அந்த லேபிள் கொடுக்கறது மட்டும் அவங்க சார்ஜ் நம்ம இத்தமே நம்ம லேபிள் நீங்க ரெடி பண்ண மாட்டீங்க நம்ம பண்ண மாட்டோம் சோ நம்ம ரோஜா மார்க் அப்பளத்துல வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் வந்து இவங்க முழுக்க பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க தனியா ஒரு பிராண்ட் வச்சிருக்கீங்க உங்க பிராண்ட்லயே இது வந்து நீங்க சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சனாலுமே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இது மாதிரி லேபிள் நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க நீங்க அதே மாதிரி நீங்க போட்டு விட்டுறலாம் சரிங்களா ப்ராடக்ட் மட்டும் உங்க மேனுஃபேக்சர் பண்ணி உங்களோட பிராண்ட்லயே உங்க ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பேக் பண்ணி எல்லாமே பக்காவா நீங்க டெலிவரி பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க பாக்ஸ் உங்களோட ஊருக்கு நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடும் நீங்க அப்படி நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு என்ன சார்ஜ் என்னமோ நீங்க வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசி நீங்க பண்ணிக்கலாம் கம்மியான பட்ஜெட் வந்து நீங்க பண்ணலாம் மினிமமா ஒரு 3000 ரூபாய் சார் சொல்லியிருக்காரு 3000 ரூபாய் இருந்தா போதும் நீங்க வந்து இந்த பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மினிமமா 3000 ரூபாய் இருந்தாலே போதும் இந்த பிசினஸ் வந்து இப்போ நம்ம ஓவராலா நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஸோ எப்படி ரெடி பண்றாங்க மாவெல்லாம் வந்து எந்த மாதிரி ரெடி பண்ணி ஹேண்ட்மேடாக எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் காட்டிட்டோம் இப்போ நிற்கிற செக்ஷன் வந்து பேக்கிங் பண்ணுற செக்ஷன் இதுதான் கடைசி ஸ்டெப்பு இதுதான் பேக்கிங் பண்ணுற செக்ஷன் சரிங்களா ஸோ இங்கே தான் உங்களுக்கு பேக்கிங் பண்ணி நீங்கள் கேட்குற இடத்துக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க நீங்கள் பார்க்குறது வந்து உங்களோட பிராண்டு ரோஜா மார்ட்ன்ற பிராண்டு ஸோ இதில் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பிராண்டிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலுமே பிராண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க மேனுஃபேக்சரிங் மட்டும் ப்ராடக்ட் மட்டும் தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க மற்றபடி நீங்கள் உங்கள் பிராண்டிங் வந்து நீங்கள் கேட்டனாலும் பண்ணி கொடுத்துருவாங்க